ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, பிரிஞ்சி இலை பொக்கிஷத்தை பற்றி தாங்க. என்னடா பிரிஞ்சி இலை பொக்கிஷம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிரியாணி இலைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடிய சக்தியும் இந்த பிரியாணி இலைக்கு இருக்குங்க. இந்த பிரியாணி இலையை வைத்து நம்ம வீட்டில் இருக்கிற துர்சக்திகளை நம்ம விரட்டி அடிக்கலாங்க. வெறும் வாசனைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பிரிஞ்சி இலைகளில் அபாரமான மருத்துவ குணங்கள் உள்ளது. அதே சமயம் ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தில் பிரிஞ்சி இலைகளுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் கொடுத்துள்ளன. இதற்கு என்ன காரணம் என்று நம்ம சுருக்கமா பார்க்கலாம். பிரிஞ்சி இலைகள் செரிமானத்தை தூண்டக்கூடியது. இன்னொன்று சிறுநீரகத்தை காக்கக்கூடிய தலையாய பணிகளையும் இந்த இலைகள் செய்கின்றது. முக்கியமாக சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் இருந்தால் அதனை கரைத்து வெளியேற்றிவிடும். அல்லது பிரிஞ்சி இலைகளை தண்ணீரில் காய்ச்சி ஒரு கிளாஸ் குடிச்சு வந்தால் கிட்னியில் உள்ள கற்கள் உடைந்து வெளியேறும்னு சொல்லுவாங்க. நார்ச்சத்து மூலதனமாக கருதப்படும் இந்த பிரிஞ்சி இலைகள் உடல் எடையை குறைக்க நல்ல உதவி புரிகிறது. இந்த இலையில் டீ தயாரித்து அதில் தேன் கலந்து குடிப்பதால் உடலில் உள்ள கொழுப்புகள் கரைந்து வெளியேறும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் பிரிஞ்சி இலையை பயன்படுத்தும் பொழுது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறையும்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சி இலையின் மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் பிரிஞ்சி இலைகள் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன. பிரிஞ்சி இலைகளின் பூர்வீகமாக கிரேக்கம் இருந்தாலும் கிரேக்க கடவுளாக கருதப்படும் அப்பாசோ பிரிஞ்சி இலையை பயன்படுத்திதான் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சூரியனின் தன்மையை கிரகிக்கவும் இந்த பிரிஞ்சி இலை உதவுகிறது என்று சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கவும் பணக்கஷ்டம் நீங்கவும் வேண்டுமானால் இந்த பிரிஞ்சி இலைகள் பரிகாரங்கள் அதற்கு கை கொடுக்கின்றன. வீட்டில் பணக்கஷ்டம், கடன் தொல்லை, பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பிரிஞ்சி இலை ஒன்றை எடுத்துக்கோங்க. உங்களது கடன் தொகை எழுதி பீரோவில் வைத்து விடணும். உங்களுக்கு கடன் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து அந்த பிரிஞ்சி இலை மேல உங்களுடைய கடன் தொகையை எழுதி அதை பீரோல வச்சிடணும். ஒரு வாரம் கழிச்சு இந்த பிரிஞ்சி இலையை எடுத்து நெருப்பில் பொசிக்கிறணும். அந்த சாம்பலை நீரில் கரைத்திடணும். பொசுக்கிய சாம்பலை அப்படியே நீர்ல கரைச்சி விட்டுறணும். பிறகு மீண்டும் புதிய பிரிஞ்சி இலையில் எடுத்து அதை உங்களுடைய கடன் தொகையை எழுதி மறுபடியும் அதை பீரோல வைக்கலாம். இதனால் உங்கள் நிதி சிக்கல் விரைவில் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரிஞ்சி இலையில் கடன் தொகை எழுதி பீரோவில் வைப்பதை போல வீட்டின் பூஜை அறையிலையும் அல்லது லட்சுமி தேவி போட்டோ பாதத்திலும் கூட நம்ம வைக்கலாம். பிரிஞ்சி இலையில் நீல நிற பேனா எடுத்துக்கோங்க. ஸ்ரீம் என்ற மகாலட்சுமியின் மந்திரத்தை எழுதி உங்கள் பர்சு அல்லது நகை பெட்டியில் வைக்கலாம். ஆனால் இந்த இலை கிளியாமல் பார்த்து கொள்ளணும். கிளியாத இலையா தான் எடுத்துக்கணும். இன்னொன்று துர்சக்திகள் விரட்டி எடுக்கிறதுக்கு நம்ம பிரிஞ்சி இலையை எப்படி யூஸ் பண்ணணும்னா, துர்சக்திகள் மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள், எதிர்மறை சக்திகள் வெளியேற்ற இந்த பிரிஞ்சி இலையை எரிக்கலாம். இந்த இலையை எரிப்பதால் உண்டாகும் புகையானது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் நல்லது. அதே சமயம் வீட்டில் உள்ள தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிச்சிடும். அதே போல பிரிஞ்சி இலையை பவுடராக்கி அதை பன்னீருடன் சேர்த்து தெளித்து வந்தாலும் லட்சுமி கடாட்சம் பெருகும். ஒரு 2-3 பிரிஞ்சி இலையை எடுத்து நல்ல மிக்சியில நல்ல பவுடர் மாதிரி பண்ணி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இது ஸ்டோர் பண்ணது அப்பப்போ கொஞ்சம் பன்னீரை கலந்து நம்ம வீட்டு வாசல்ல தெளிக்கலாம். அந்த மாதிரி தெளிக்கும் போது நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரே ஒரு பிரியாணி இலையை தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்தால் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வராதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிரிஞ்சி இலையை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை வச்சு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல், துர்சக்திகள், கண் திருஷ்டிகள் எல்லாமே விரட்டி அடிக்கலாம். இரண்டாவது, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை வச்சு நம்ம தூங்குறனால நமக்கு கெட்ட கனவுகள் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, நமக்கு கடன் இருந்தோச்சுன்னா அந்த கடன் தொகையை பிரிஞ்சி இலை மேல வச்சுட்டு அதை நம்ம அப்படியே பீரோல வச்சு எரிப்பதனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது, வீட்டுல லட்சுமி கடாட்சம் உண்டாகுன்னா பிரிஞ்சி இலை தண்ணியை வாசல்ல தொளிக்கணும். ஐந்தாவது, பிரிஞ்சி இலையில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு.
ஒரே ஒரு கிளியாத பிரிஞ்சி இலையை வச்சு நம்ம இந்த பிரியாணி இலையில நம்ம என்னென்ன பண்ணலாம். பிரியாணி இலையில நேர்மறை சக்திகள் அதிகரிக்கவும், எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கவும், மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரியாணி இலையை நம்ம எதற்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.